ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எஸ்கே ஆடியோ டெக்கோட அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்ட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸிடே இன்வெர்ட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 1050 VA, வாட்ஸ்ன்னு பார்க்கும்போது 850 வாட்ஸ் கொடுக்கும். இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெத் கண்டிஷன், அதாவது ரன் ஆகவே இல்லை, ஒர்க் ஆகவே இல்லை, பவர் எதுவும் வரல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சைடும் பிரைமரி செகண்டரி வந்து பியூர் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து ஹீட் இஷ்யூ வராது. மற்றது பார்த்தீங்கன்னா பிரைமரியில் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஹீட் இஷ்யூ இருக்கும். இதில் அந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற மாஸ்பெட்டு ப்ளஸ் ஃபியூஸையும் பார்க்கணும், அது போக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரையும் பார்க்கணும். எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை, ஃபியூஸும் போகலை, மாஸ்பெட்டும் போகலை, ட்ரான்ஸ்ஃபார்மரும் பர்ன் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக வோல்ட் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்ட் அவுட் ஆகுது. இந்த வோல்ட் அவுட் ஆகி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெகுலேட்டர் வழியே இந்த ரெண்டு கார்டையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் கொடுக்கும். இதான் நம்ம கரெக்டான நம்ம சுவிட்சுக்கு கொடுக்கும். அதாவது இந்த சுவிட்சுக்கு பவர் சப்ளை கொடுக்கும். ஆன் பண்ணோன்னே போர்டை ரன் பண்ணும். அது இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும், இங்கே வோல்ட் கரெக்டாக அவுட் ஆகுதான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உள்ள ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. அந்த ரெகுலேட்டர்லேருந்து வோல்ட் அவுட் ஆகலை. அதனால் அந்த போர்டுக்கு வர வேண்டிய பவர் வரலாதனால செட் ஆகாமல் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போடலாம். இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம். அது போக புதுசாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.